இன்னைக்கு டிசம்பர் 30 நான் 2 ட்ரேட் பண்ணி ஒரு ₹2500 ப்ராஃபிட் பண்ணேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் பத்தின ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். மார்க்கெட் நல்ல செல் ஆஃப் ஆகி கீழே போனது. ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி ஒரு நல்ல புல்லிஷ்னஸ் காமிச்சிருக்காங்க இங்க மார்க்கெட்டை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரேலி ஆச்சு. பட் ரேலி ஆச்சுனாலும் செல்லர்ஸ் ஒரு 3-4 கேண்டில்ல இதை அடிச்சிட்டாங்க. ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் ஒரு 3-4 கேண்டில்ல அடிச்சிட்டாங்க. ஸோ பையர்ஸ் இன்னும் வீக்காக தான் தெரியுறாங்க. ஏன்னா ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. சின்ன சின்ன கேண்டில்ஸா ஏறுறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் செல்லர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா அடிக்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா கூட இங்க பாருங்க, சின்ன சின்ன கேண்டில்ஸை ஏத்துறாங்க, செல்லர்ஸ் சட்டுன்னு அடிச்சிடுறாங்க. ஸோ இன்னமும் செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு மார்க்கெட். பட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு நல்ல விஷயம், நிறைய பேர் நம்பி பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதை நம்பி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்ஜெட். பட்ஜெட் வந்து ஒருவேளை நமக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டா இருக்கு, ஷேர் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் நோட்டா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் நல்லா புல்லிஷா போகும். ஸோ அதை நம்பி நிறைய பேர் முன்னாடியே வாங்கி ஹோல்ட் பண்ணி லோ பிரைஸ்ல வாங்கி ஹோல்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ நமக்கு இன்னைக்கான மார்க்கெட் வியூ என்னவா இருந்துச்சுன்னா புல்லிஷா தான் இருந்தது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் ஒரு தடவை மார்க்கெட் மேலே போகுது அடிச்சிடுறாங்க செல்லர்ஸ். இன்னொரு தடவை மேலே போகிறது அடிக்கிறாங்க செல்லர்ஸ். பட் ஆனால் அவ்வளோ தூரம் கீழே போக முடியல. இன்னொரு தடவை மார்க்கெட் மேலே போகுது அடிக்கிறாங்க செல்லர்ஸ். இவ்வளோ தான் கொண்டு வர முடிஞ்சு. திரும்ப மறுபடியும் மேலே வந்து இந்த இடத்துல எவ்வளோ நேரம் பையர்ஸ் விடாமல் போராடி இருக்காங்க பார்த்தீங்களா. பையர்ஸ் இந்த இடத்த விடவே இல்லை. அதனால நான் இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்லா மேலே போச்சு. என்னதான் மேலே போனாலும் ஒரு ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க இங்க. இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்ததுமே ஒரு நல்ல செல் ஆஃப் ஆகி சடன்னு கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் இங்க இருந்து பையர்ஸ் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பையர்ஸ் இன்னும் வீக்கா தான் தெரியுறாங்க. பட் பட்ஜெட் தான் மார்க்கெட் பையர்ஸ் கையில போகுதா இல்ல செல்லர்ஸ் கையில போகுதான்றத சொல்லணும். பார்க்கலாம் பொறுத்து இருந்து. வாங்க இன்னைக்கான ட்ரேட் எப்படி அமைஞ்சதுன்னு பார்க்கலாம். எந்த சார்ட்ல ட்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4900 கால் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது நான் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். இங்கிருந்து மேலே போயிருக்கான், திரும்ப இங்கிருந்து மேலே போயிருக்கான், திரும்ப இங்கிருந்து மேலே போவான். அதே மாதிரி மார்க்கெட் ரியாக்ஷன்லாம் நல்லா தான் காமிச்சாங்க. பட் என்ன அப்படின்னா நமக்கு கீழே வந்தாங்க, வந்து இந்த விக் லெவல் வரைக்கும் பார்த்தோம். அப்போ கூட அடுத்த கேண்டில் கீழே போய் க்ளோஸ் வச்சதும் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரேட்ல நமக்கு லாஸ் அப்படின்னு எவ்வளோன்னு வச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் ஆச்சுங்க. அதாவது நம்ம இந்த இடத்துல ஒரு 228 அந்த ரேஞ்சில் ட்ரேட் எடுத்தோம். நம்ம க்ளோஸ் வைக்கும்போது 190. ஸோ அது கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணோம். இங்கே என்னன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்கு. பட் ஆனால் நான் என்ன எதுக்காக வெயிட் பண்ணேன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன். இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்ல வந்தப்போ கூட ஒரு ரெட் கேண்டில் தான் வச்சிருக்கீங்க மார்க்கெட். அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கிரீன் கேண்டில் வந்ததுமே நான் இமீடியட்டா இங்கே என்ட்ரானேன். என்டர் ஆகி என்னோட லாஸை ரெக்கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 2500 ப்ராஃபிட் வரும். நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ நீங்க என்னைக்குமே ட்ரேடிங்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கணும். அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்றது தான் நீங்க ஒரு ட்ரேடரா மாறுறீங்களா இல்ல ஒரு கேம்பிளரா மாறுறீங்களா அப்படிங்கிறது இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ரூல்ஸை ஃபார்முலேட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதோட விளைவு தான் இது. ஸோ நானுமே வந்து எடுத்தோடனே ப்ராஃபிட்டபிளா ஆகலைங்க. நிறைய லாஸஸ் பண்ணி மார்க்கெட் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லேர்ன் பண்ண விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அஃப்கோர்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஒரு கோட்டை போடுறோம். அந்த கோட்டுக்கு வந்ததும் மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத பார்த்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். அது நமக்கு எகெயின்ஸ்டா போகணும் உடனே நம்ம இமீடியட்டா எக்ஸிட் பண்றோம். ஸோ சப்போஸ் நான் இந்த ட்ரேடை இது வரைக்கும் நான் லாஸை விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்க என்ட்ரி 230, எனக்கு லாஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ இதுல எனக்கு 70 பாயிண்ட்ஸ் போயிருந்திருக்கும். நம்ம லாஸ் வந்தா இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுறோம். ப்ராஃபிட் வந்தா அதை ரன் பண்ணி நமக்கு தேவையான ப்ராஃபிட்ஸை எடுத்துட்டு வெளியில வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா ட்ரேடர் ஆவீங்கன்னு நம்புறேன்.